கோழிக்கணம்மா. வணக்கம் வணக்கம். ம் இன்னைக்கு புதன்கிழமை காலை நேர வணக்கம். ம் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் காய் நறுக்க வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எழுந்திரிச்சோன்னேவா? ஆமாம். ம் பல்ல விளக்கி சாமியை கும்பிட்டு ம் காலையில் பல்ல விளக்கி கை கால் ஊற்றி கழுவி சாமியை கும்பிட்டு ம் வந்து காய் நறுக்க வந்துட்டேன். உலையில் தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். சிம்மில் வச்சுருக்கேன். ம் போய் சாதம் வளர்க்கணும். ம் ஏன் இப்போ நைட்டே காய்கறி நறுக்கிறது இல்லையா? நைட்டே நறுக்கிறது இல்லை. வீடியோ எடுத்ததே நைட்டு. வெங்காயம்லாம் இவன் நறுக்கக்கூடாதுங்கிறாங்க. ம் அதனால சரி இது காலையில் இங்கேயும் நறுக்கி அங்கேயும் பண்ண முடியுமா? அப்படிதான் பண்ணுறேன். இப்போ 2-3 நாளாவே அப்படித்தானே பண்ணுறேன். ம் அது கஷ்டமாக இருக்கு. நினச்சா முடியும். எல்லாமே நம்ம நினச்சா சாதிக்க முடியும். சரி, அந்த பக்கத்தில் இருக்க மலையை கொண்டு வேற இடத்துல வச்சுட்டு வாங்க. நீ அதுக்கு முடியாதது செய்ய சொன்னீங்கன்னா ஆ முடியறது நம்மளால முடியும்னு நமக்கு ஒன்று தோணுது இல்லை. அது செஞ்சால் கரெக்டாக இருக்கும். ஆ சும்மா முடியாததெல்லாம் செய்யணும்னா அதுவுமே நம்ம முயற்சி பல நாள் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் தூக்கி கொண்டு வச்சுருவோம். ஆமாம். அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் தூக்கிடலாம். ஆமாம். எதுவும் மனசில் நினச்சோம்னா தூக்கி பண்ணிடலாம். மனசுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது அந்த நினைப்புக்கு. இப்போ நான் இது ஏதோ ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே இருக்கோம், நல்ல விஷயம்னா அது நடந்துடும். ஆமாம், நல்ல விஷயம் நீ நினச்சின்னா நடந்துடும். அது மாதிரி கெட்ட விஷயம் நீ நினச்சினாலும் நடந்துடும். கெட்ட விஷயம் நம்ம நினச்சோம்னாலும் அதுவும் நடந்துடும். அதனால தான் நம்மளுடைய எண்ணங்கள் தான் செயலாகுதுன்னு சொல்கிறாங்க பத்தியா? ஆமாம், எண்ணங்கள் தான் செயலாகுது. அதுக்காக தான் இந்த இதில் ஆட்டோலெல்லாம் எழுதி போட்டிருக்கால, எண்ணம் போல் வாழ்க்கை. ஆமாம். என்னவோ அதே மாதிரி தான் வாழ்க்கை. ஆமாம். நம்ம கெட்டதை நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, ஆனால் இப்போ வந்து அதே மாற்றி தான் இருக்குது. கெட்டதை நினச்சவங்க தான் நல்லா இருக்காங்க வாழ்க்கையில். மனசில் கெட்டதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு தீங்க நினைக்கணும்னு நினைக்கிறவங்க. கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவது நம்மளுடைய எண்ணங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு. நம்ம என்னவா இருக்கணும், நம்ம எப்படி கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படிதான் நமக்கு வாழ்க்கை அமையும். இல்லை மேம், இப்போ நாடகத்துலலாம் காட்டுறாங்க இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே வேணான்றாங்க. அது எல்லா வீட்லேயுமே உண்மையாகவே நடக்கிறது தான் காட்டுறாங்க நாடகத்தில். அப்படின்னா அது வந்து அவங்களோட எண்ணம் தப்பு தானே. அதுலேயும் இந்த போராடி ஜெயிக்கிறாங்கல்ல, இந்த மத்தியானம் வர புது வருஷத்துக்கு முன்னாடி வர்ற அந்த நந்தினியை ஏதோ ஒரு நாடகத்தில் அந்த பிள்ளையை என்ன வாடுன்ற புருஷன் மிட்டில் செத்து போயிட்டானா இருக்கானான்னு தெரியல. மிலிட்ரிக்கு போனவர் வரவே இல்லை. அந்த பிள்ளைய போட்டு கொழுந்து முட்டாட்டியே அந்த பாட்டு கொடுத்துறா. இத்தனைக்கு வீட்டில் இருக்க ஆளுங்க, சுச்சுவேஷன் தெரிஞ்ச ஆளுங்க, மாமியா மட்டும்தான் சப்போர்ட். அதில் எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் எண்ணமோல் வாழ்க்கை சரியாகும். ஏதோ ஒரு படத்துல கருணாஸ் சொல்லுவாங்கல்ல, 5 மணிக்கே இருந்துச்சு நான் அம்பானி ஆகணும். அம்பாசமுத்திரம் அம்பானி அந்த படத்துல அதுல சொல்லுவாங்கல்ல, அந்த காலையில பிரபஞ்சத்திட்ட சொல்லுவேன் வெள்ளரா இருந்துச்சு 5 மணிக்கு. பிரபஞ்சத்துல எது சொன்னாலும் அது நமக்கு கண்டிப்பா நடக்கும். ஆனா கடைசி நல்ல பணக்காரன் ஆயிடுவேன் பாருங்க. ஆமா, பணக்காரன் ஆயிடுவேன். அதுதான் சரி, நம்ம அம்பானி ஆகணும், நம்ம அம்பானி ஆகணும். அதனால நான் உன்னை விளக்கேத்துல ஒன்று கும்பிட்டுருந்தேன் டெய்லி. நான் கும்பிடுறேன், நீயும் கும்பிடு. சரி சரி. பிரபஞ்சத்துல நம்ம சொன்னோம்னா இந்த நேரம் எல்லா தேவதைகளும் உலாவுவாங்களாம். உலாவும் போது அவங்க காதுல ஈஸியா பட்டுரும். மற்ற நேரம் எல்லாம் நம்ம காதுல படுறதுனா ரொம்ப தட்டணும். சாத்தி இருந்து நம்ம தட்டி திறந்து சொல்ற மாதிரி. இப்ப 5 மணிக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்தத்துல பாத்தீங்கன்னா 3:30லேருந்து 6 மணி சூரிய ஒளி ஆகுறதுக்கு முன்னாடி தேவதைகள் பூரா இப்படி உலாவிக்கிட்டே இருப்பாங்க ஜாலியா. உலாவிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு குறிக்கோளை வச்சோம்னாக்கா வச்சிருக்கேன் பார்ப்போம்னு ஒரு 41 நாள் 42 நாள்ல அதை நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. பிரபஞ்சத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதே மாதிரி இந்த காலையில இந்த காற்று சுவாசிக்கிறது நல்ல காற்று. ஆமா, இந்த காற்று காலையில எந்திரிச்சு வாங்குறது அவ்வளவு நல்லது இந்த இயற்கையில நடக்குது. ஆனா யார் எந்திரிக்கிறா? எல்லாரும் 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆமா, 7 மணி 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறா. இந்த 10 மணிக்கு வேலைக்கு போறவங்கலாம் 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறா. ஆமா, இந்த 7 மணி 6 மணிக்கு போறவங்க தான் கொஞ்சம் வெள்ளம் எழுந்திரிக்கிறா. சின்ன பிள்ளையெல்லாம் சொல்ல வேணா நல்லா தூங்குது. ஆமா, காலையில் தான் நல்ல, ஆனால் காலையில் தான் நம்ம மனுஷனுக்கு நல்லா தூக்கம் வருது.
யோசிச்சு பாருங்க, நைட்டு இப்போ 10 மணி 12 மணிக்கு கூட உட்காந்துருக்கலாம். காலையில் கேள்வி கேட்கலாம். இந்த காலையில பேப்பர் போடுறவன் வெளில அதே எழுந்திருக்கிறேன், அவன் ஏன் நல்லா வெளியில கேட்கலாம். அவனுடைய ஆசை அது மட்டும்தான், வேற எதுக்கு அவன் முயற்சி பண்ணல. முயற்சி எதுல நம்ம பண்றோமோ அதுல தானே வர முடியும். முயற்சி பண்ணாம கடவுள் உனக்கு அப்படியே கொடுத்துருவாரு? கொடுக்க மாட்டாரு. நம்மளோட குறை அவருக்கு எப்படி தெரியும்? நம்ம சொன்னா தானே தெரியும். எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடு, பால் வேணும் பசிக்குது அப்படின்னா நீ கேட்காமலே நான் கொடுக்க முடியாது, நீ கேட்டீங்கன்னா அதை நான் கொடுக்க முடியும். அதனாலதான் எல்லாரும் கேட்குற பேப்பர்காரங்க 5 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, அவங்க ஏன் நல்லா இல்லைன்னு. அவங்க அதோடய அவங்க லெவல் முடிஞ்சு போகுது, பேப்பர் போடுற கடமையோட அவங்க முடிஞ்சு போயிடுது. என்ன அவங்க வேற அதை தாண்டி எதுவும் யோசிக்கல. யோசிச்சாருனாக்கா அவங்களும் வந்திருப்பாங்க. ஆமா, அதை தாண்டி யோசிக்கல அவங்க இது பேப்பர் போட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முடிச்சுட்டு போய் படுப்போம் அப்படிதான் நினைக்கிறாங்க. அடுத்தது அதை பத்தின லட்சியமா அதுக்காக பாடுபடுவோம் அப்படிங்கிறது. எனக்கு இந்த இதை கொடு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கல. அப்புறம் கடவுளா எப்படி கொடுப்பாரு? இது ஒரு கேள்வி கேட்கிறாரு. 5 மணிக்கு எந்திரிச்சா எல்லாரும் நல்லா இருப்பாங்க, பேப்பர் போடுறவங்களா நல்லா தானே வரணும். பேப்பர் போடுறவங்க அவங்களுடைய வேலையை மட்டும்தான் கருத்துல கொண்டு பாக்குறாங்களுடைய தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணல. அப்புறம் டீ கடையும் 5 மணிக்கு எழுந்துச்சுடுவாங்க இல்லையா? அவங்க வேலையை மட்டும்தான் பாக்குறாங்க. வாழைப்பூலாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? வாழைப்பூ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது பாத்தீங்கன்னா இதுக்கு யாரு அது யாரு அந்த பொண்ணு பேரு என்ன, சங்கீதா வினோத். அது அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சா. இப்ப மாமியாவுக்கு பார்த்து வந்து உட்கார்ந்துருக்கு. அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. ஏன் என்னாச்சு? அம்மாவுக்கு என்னமோ வயிற்று வலிக்குது பின்பக்கம்லாம் வலிக்குதுச்சா. சரின்னு சொல்லி இப்போ பார்த்தாக்க ஆத்மா கொண்டு போய் ரொம்ப வலியில துடிச்சிருச்சான். சரின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில கொண்டு போய் பார்த்தாக்க கிட்னி வீங்கி இருக்குன்ட்டாங்களா. அப்புறம் கிட்னிக்கு வீங்கி இருக்கணும்னா அதுக்கு என்னவோ பண்ணி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அது கொண்டாந்து வச்சுருக்காங்க. இன்னும் என்னென்னமோ பண்ணணுமா, ஸ்கேன் பண்ணணுமா, என்னென்னமோ பண்ணணும். மம்மி இந்த கெட்ட நேரத்துக்கு தானே மம்மி இந்த ஹாஸ்பிட்டலாக அலையிற மாதிரி இருக்கு நேரம். அது நம்ம வயல் வெள்ளாம பார்க்குறவங்க நல்லா உழைக்கிறவங்க தான் அந்த அம்மாவெல்லாம். அதுக்கு எல்லாமே வருது பாரு. ஆனால் நம்ம என்னதான் சாமி கும்பிட்டாலும் அந்த நேரத்தில் கெட்ட நேரத்துக்கு நம்மளை ஒன்றும் ரொம்ப பெருசாக இல்லைனாலும் குட்டி குட்டியாக ஏதாவது ஒரு 10 வாட்டி டாக்டர்கிட்ட போகிற மாதிரி 5 வாட்டி டாக்டர்கிட்ட போகிற மாதிரி தான் படுத்திக்கிட்டு இருக்கு. அதான் நேரத்துக்கு வந்த வலிமை தலைக்கு வர்றது தலைப்பாக போயிடும். நம்ம சாமி கும்பிட்டு நல்லது செஞ்சோம்னா இல்லைன்னாக்க மாட்டிக்குவோம். அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையே போன ஜென்மத்தில் பாவம் பண்ணல. வாழ்கிற வாழ்க்கைக்கு ரேங்களோட அமைப்பு வச்சுதான் இருக்கு, நம்ம கையில் எதுவும் இல்லை. நம்ம சும்மா அன்னைக்கு எழுதி வச்ச நாடகத்தை ஆக்ட் பண்ணிக்குவோம். இப்போ இன்னைக்கு வலிக்கு நம்ம வாழைப்பூ இந்த நேரம் உரிக்கணும்னு அன்னைக்கு எழுதி இருக்கு, அதுதான் எடுத்துக்க. அதை மாற்ற முடியாது. அவங்க ஒரு ஆளுக்கு தானே மம்மி செலவழிக்க முடியும். சங்கீதா வினோத் அவங்க மாமியாருக்கு செலவழிச்சிட்டாங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு இது இந்த மருத்துவ காப்பீடுல செலவழிக்க முடியாதுல்ல. அவங்க போட்டிருப்பாங்கல்ல, அம்மாவுக்கு போட்டிருப்பாங்கல்ல. அம்மாவுக்கு போட்டிருப்பா, அதை வச்சு செலவழிப்பாங்க. சரி, அதுவுமே அம்மாவுக்கும் அப்பாவுக்கு வந்துச்சுன்னா அம்மாவுக்கு ஒரு ஆளுக்கு தானே செலவழிக்க முடியும், அப்பாவுக்கு காசு ஏற்கனவே செலவழிச்சுட்டாங்க. நீ அம்மாவுக்கு பண்ணலாம்னு நினைக்கிறேன். 2 பேருக்கும் இருக்கும் தனித்தனியா. ஆமா, குடும்பத்தோட அட்டையிலே எல்லாருக்கும் பண்ணிக்கலாம். இந்த ஆபத்துக்கு உதவுறது தானே இது. அதுதானே அரசாங்கம் வச்சிருக்கு இல்லையே. ஒரு குடும்பத்துக்கு தானே இவ்வளவு இல்லையா தெரியல. அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மாவுக்கு என்ன ஒண்ணு வந்தது தெரியல. ஆனா இவங்க காசு போட்டு பார்க்கல, பாக்குறது வைக்கிறது கூட்டிட்டு போறதுதான் பண்றாங்க செலவு. மற்றபடி எல்லாமே காப்பீடு திட்டத்துல தான் பண்றாங்க. அதான் தெளிவா சொல்லிடுதுங்க. காப்பீடு திட்டம் தான் பயன்படுத்தணும் காய்ஸ் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிடுதுங்க. ஏன்னா நம்ம இப்ப நினைப்போம்ல வெளியே இருக்காளுங்க, இவங்களுக்கு பாரு இவ்வளவு காசு அம்மாவுக்கு செலவழிக்குது, அப்பாவுக்கு செலவழிக்குது, இது மாமியாருக்கு செலவழிக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் முக்கால்வாசி அது எல்லாமே இந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குறது, இதில் கொடுக்குறது, மருத்துவ காப்பீடு திட்டம் இதில் தான் செலவழிச்சுக்குது. ஆனால் அது ஒரு விதத்தில் உயிரை காக்கிறது ஒரு நல்லது தானே. பரவாயில்ல, கவர்மெண்ட் பண்ணுறது ஒரு திட்டங்கள் நல்ல திட்டங்கள். அதே மாதிரி இந்த வீடு கட்டி கொடுக்குறது, எத்தனை பேர் வீடு இல்லாமல் தடுமாறுறாங்க.
வீடு கட்டி கொடுத்துருச்சுன்னா இந்த 2 லட்ச ரூபா கொடுத்துச்சுன்னா நம்மளுக்கே ஒரு தைரியம் வந்துடுது பாருங்க. இப்போ நம்மள்ட்ட கையில் ஒன்றுமே இல்லை மம்மி, கையில் ஒன்றுமே இல்லாமல் இடம் பத்திரம் மட்டும்தான் இருக்குது, இடம் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு நடுத்தர வேலைக்கு தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. சரி வீடை கட்டுவோம்ப்பா, வாடகையே கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். யோசிச்சோம்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஓ நம்ம இப்போ இதில் பேராட்சி ஊராட்சி இப்போ இதுலேயே வாங்கலாம், 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா தராங்க, சரியா இதில் வாங்கி அடித்தளத்தை போடுவோம், அப்புறம் மேலே வரையில கூட பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா ஒரு ராசி முடிக்கலாம். அப்படின்னு கடவுளே சரி அவனுக்கு வேறு ஏதாவது கொடுப்போம்னு கொடுத்து மேலே முடிச்சிடலாம். அதனால கவர்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி வீடு கட்டுற திட்டம் நல்ல திட்டம். அதனால தான் மோடி இருக்காரு. திட்டம் பரவாயில்ல. காப்பீடு திட்டம் வந்து ஏற்கனவே கலைஞர் ஆரம்பிச்சதுதான். அப்படியா? கலைஞர் ஆரம்பிச்சு அப்புறம் அம்மா ஆரம்பிச்சு அப்புறம் திரும்ப கலைஞர் தானே இப்போ ஆட்சியில் இருக்கா. அப்புறம் இது நம்ம ரூட்டு அவன் வீடியோவே போடல போய். என்னாச்சு? ரொம்ப நாளாச்சு தெரியல, ஷார்ட்ஸும் போடல வீடியோவும் போடவே இல்லை. அவன் தூக்கிட்டேன். ஒலை கொதிக்குதுங்க, ஒலை கொதிச்சுட்டு வாங்க ஒலை கொதிக்கிறத பார்ப்போம். பாருங்க மலை ஒலை கொதிச்சுட்டு அரிசி கழுவுது. மம்மி அரிசி கழுவு வந்துட்டாங்க. இதுவே நம்ம ரோபோட் வாங்கியிருந்தோம்னா ரோபோட் அந்த வேலையை செஞ்சுருவாங்க. ரோபோட்டில் கூட்டுறது தொடங்கிறதுக்கு வேணா லைக் போடலாம். அதை எதோ ஃபிட் பண்ணி வச்சுட்டா வந்து கூட்டிடுமா. கூட்டிடும்னா அது இங்கே இடுக்கெல்லாம் போய் கூட்டிடுது. ஒரு இடத்துல போய் இடிச்சுக்கிச்சுன்னு வச்சுங்க, அது வந்து நம்ம ரைட்டு லெஃப்ட்டுன்னு திருப்பினோம்னு வச்சுங்க, உடனே லெஃப்ட்டில் போய் கூட்டிடுது, ரைட்டில் போய் கூட்டிடுது, உள்ள அடியில் மடிச்சுக்கிட்டு போய் கூட்டிடுது, இந்த மாதிரி பண்ணிடுது. ஆனால் மனுஷன் அனுசரித்து போகிற மாதிரி அதை அனுசரித்து போகாதுல்ல. இப்போ நம்ம என்ன ஒரு சில விஷயங்களை அனுசரித்து போவோம், இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுமா. ரோபோட்டுனா ரோபோட்டு வேலையை மட்டும்தான் செய்யும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் ரோபோட்டு தான் வந்துடும் எல்லா இடத்துக்கும். ரோபோட் சீப் ரேட்டில் கிடைக்கும். எல்லாருமே நிறைய பேர் இப்போ இது டிஷ்வாஷர் வச்சுருக்காங்க. ஆமாம், அந்த இது மிஷின் தானே சொல்கிறீங்க, நிறைய பேர் வச்சுருக்காங்க. விளக்கிட்டு அதை விளக்குறதே அந்த மிஷின்லையா கழுவிட்டு அதில் வச்சுட்டு அது தகத்தகன்னு விளக்கி கொடுத்துருது. ஆமாம், நல்லா தகத்தகன்னு விளக்கி கொடுத்துருது. சாமை எல்லாம் புது சாமை மாதிரி இருக்கு. அது இன்னும் வேலையை நம்மளுக்கு எளிதாக்குது. வலிக்கு நம்ம இந்த செல்லு நோ பண்ண போகிறாங்க. புளிக்குழம்புனால இன்னைக்கு இது தேவையில்லை, ஆயுதம் தேவையில்லை. ஆயுதம் தேவைதான். அந்த வாழைப்பூ பண்ணணும். வாழைப்பூ வாழைப்பூ வடை சுட்டு நாளாச்சு. ஆனால் இப்போ சுட முடியாது, கஷ்டம், வேலை கூட. வேலை கூட வலிக்கு நமக்குவோம். வலிக்கு நம்ம காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ தூரம் செஞ்சுட்டு அப்புறம் எப்படி இருக்குது உடம்பு? அப்புறம் பூரா உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. இல்லை உடம்பு எப்படி இருக்கு, டயர்டாகவே இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? இல்லை எனக்கு டயர்ட் இல்லை, எனக்கு உடம்பு நல்ல உடம்பு தான் எனக்குலாம். ஒன்று மாதிரி நோஞ்சாலாம் இல்லை. நல்லா இருந்தேன்னா எவ்வளோ வேணாலும் ஆர்டர் பண்ணுவேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ 2வது பிள்ளைனால எனக்கு ரத்தம்லாம் இல்லை இது ஆனால் வந்து உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் அவங்களோட நான் பழகிருந்தேன். இப்போ ஒயிட் செல்ஸு ரெட் செல்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் எதில் கணக்கு பார்த்தாலும் நம்மளுக்கு கவுண்ட் கம்மியாக இருக்கும். கடைசி பிள்ளைகளுக்கு கவுண்ட் கம்மியாக இருக்கு. அதுவும் தாய்ப்பால் குடிக்காத பிள்ளைகளுக்கு சுத்தமாக இருக்காது. தாய்ப்பால் தான் மெயின். அதுதான் சத்தா மம்மி. தாய்ப்பால் தான் எல்லா இதுக்கிட்டையும் இதுவும். தாய்ப்பால் குடிக்காத பிள்ளைகளுக்கு சுத்தமாக இருக்காது. நீங்கள் என்னதான் செயற்கையில் செஞ்சு கொடுத்தாலும் இது கொடுத்தாலும் வரவே வராது. ஆமாம், அது கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு பாதிக்கும். அதெல்லாம் அப்போ கண்டுபிடிக்கல, இப்போதான் கண்டுபிடிக்கிறாங்க.
ஆனால் அப்போ வந்து சைலண்டாக பண்ணியிருக்கா. ஆமாம். ஏய் நீ வந்து செயற்கையெல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது, இந்த இயற்கையாக பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுலேயும் கொஞ்சம் நாகரீகமாக உள்ளவங்களாம் கொடுக்க மாட்டாங்க அப்பவுமா. அதனால அதுவும் சரி நாகரீகம் நட்டி விட்டுட்டாங்க. இப்போதான் அது கம்பல்சரியாக கொண்டாந்துருக்காங்க. பண்ணணும் குழந்தைகளுக்கு அந்த சீம்பால் செயல்பாடு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இப்போதான் கொண்டாந்துருக்காங்க. அப்போ வந்து அது கம்பல்சரியா கொண்டாடல. இப்பதான் ஆராய்ச்சியில அதுல வந்து எல்லா சத்தும் இருக்கு, பிள்ளைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வருது அப்படி. அதே மாதிரி இந்த அப்போ வந்து உங்களுக்கு தட்டமை நோய்க்கெல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ணாங்க இல்லை? தடுப்பூசி போட்டேன். இப்போ வந்து வேற அது ஈசல் போயிடுச்சு. இப்போ வந்து கொரோனா இதுக்கு தான் இன்ஜெக்ஷன் போடுறாங்கல்ல. ஆமா ஆமா. அங்க புளியே இல்லை பத்தியா. இப்போ எப்படி இருந்துருது ரொம்ப கிடந்தாங்க தெரியல. புளி எடுக்கிறாங்க. புளி சக்ஸஸ் ஒரு உருண்டை இருக்கு. இந்த உருண்டை தீர்றதுக்குள்ளேயும் வாங்க வேண்டும் காய். அது பாருங்க புளி உருண்டையே. ஏன் இது அதிகமாக போடுறீங்களா இல்லை கரெக்டாக தான் இருக்குமா அந்த புளி? கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமாக வருது இல்லை. ஆனால் மற்ற காய்கறிலாம் கம்மியாக சமைக்கிறோம், புளி மட்டும் கொஞ்சம் கூட போடுறீங்க. அது கரைஞ்சிறனாலயா? அது தண்ணியோட தனியாக கரைச்சிரும். வலிக்கணும். அங்கிட்ட ரைஸ் பொங்குது. இது வீட்டில் வாங்கின கத்திரிக்காயே கடையில் வாங்கினோம். கடையில் வாங்கணும். நம்ம வீட்டில் புளி மொத்தமாக இவ்வளோ காய்க்குமா? 3 காய்க்கும், 5 காய்க்கும், 2 காய்க்கும். அவ்வளோதான். சில நேரத்தில் 1 கூட காய்ச்சிருக்கு. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது நம்மளோட. நம்ம உரம்லாம் போடலை. வலிக்கு நமக்கு உரம் போடவும் தெரியாது. உரம் ஏதோ மண்ணுக்குள்ளே எப்படியோ பாய்ச்சி வைப்பாங்க, எங்களுக்கு அதுவும் தெரியாது. நாங்கள் உரத்தை வாங்கினா சும்மா மேலே தூவி விடுவோம், செடி மேலே. இந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு தூவி விடுவோம்ல, அது மாதிரி. போலீஸ் ஸ்டேஷனே அராஜகம் பண்றாங்க. நேற்றுக்கு ஒரு வீடியோ பத்தியில அந்த பொண்ணு கேட்குதுல, அந்த பச்சை பச்சையா திட்டுறாங்க. ஆமாம், அந்த அண்ணியை போய் திட்டி விட்டானா. அந்த பொண்ணு சொல்லுது, எங்கள் அண்ணி என்ன சொன்னீங்க? எங்க சொல்லுங்க, சிரிக்கிறீங்களா? சிரிக்கிறேன் திட்டிவிட்டு. அந்த மாதிரி போலீஸ்லாம் அவன் சம்பளம் வாங்குறேன் ஜாலியாக இருக்கும். அது முக ஸ்டாலின் இதில் தான் ரொம்ப பண்ணுறாங்க. கண்ட்ரோலில் அவர்கிட்ட தான் இருக்குது கண்ட்ரோல். அதே மாதிரி டிஐஜி டிஐஜி போட்டிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டிலே முதன்மை போலீஸ் இருக்கார்ல, அவரை வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து சங்கர் திவால் தான் டிஐஜியாக இருந்தார். நல்லா உயரமாக வாட்ட சட்டமாக இருப்பார். அவர் வந்து ரிட்டையர் ஆகிடுறாரு அந்த போஸ்டில் இருந்து. ரிட்டையர் ஆன உடனே ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, அடுத்த லிஸ்ட்டை கொண்டு வாங்க, இது இந்த மாதிரி வந்து யார் யார் அடுத்து இருக்கா, யார் டிஐஜியாக போடலாம்னு லிஸ்ட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சென்னையில் லிஸ்ட்டு கொண்டு போகிறாங்க. அதில் 9ஆவதாக இருக்கார் பாருங்க ஒரு ஆள், அவரை டிஐஜியாக கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்க ஆள் இவர் நம்ம ஆட்சிக்கு ஒத்து வர மாட்டார், வேண்டாம். செகண்டில் இருக்க ஆள் இவர் நம்ம அவனை போட்டுக்க வேண்டியது. அவர் பாவம் டம்மியாக இருக்கார் டிஐஜி, இப்போ புதுசாக பதவி ஏற்றிருக்கவர். அவர் பாவம் பயந்துக்கிட்டே இருக்காரு. டிஐஜி நம்ம பொறுப்பேற்றுட்டோம்னா இந்த ஒருத்தங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லை ஒரு வேலைக்கு, அது மாதிரி பயந்துக்கிட்டு இருக்காரு. அவரை போய் டிஐஜியை பிடிச்சிருக்காங்க. அவருக்கு முன்னாடி இந்த சீனியாரிட்டியில் இருக்கவங்க எல்லாம் பேசாமல் இருக்கா. இவங்க வாரேன் அவங்க தோதுக்கு பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த முன்னாடி இந்த சங்கர் தவால் வந்து அவர் வேற ஏதோ வேணுமா அவங்களுக்கு, வேற ஏதோ போஸ்ட்ல அவர் ரிட்டையர் ஆனாலும் வேற போஸ்ட்டுக்கு மாற்றி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேணும்னா ஒரு மாதிரி பண்ணிக்கிறாங்க, வேண்டாம்னா ஒரு மாதிரி பண்ணிக்கிறாங்க. எட்டு பேரை தாண்டி 9ஆவது ஆளாக இருக்கவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 8 பேருமே நம்ம ஆட்சிக்கு எதிராக இருப்பாங்க, வேண்டாம். 9ஆவது ஆள் தான் சரியாக வரும், தோதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா அவர் தான் வாய் பேச மாட்டார், நம்ம சொல்கிறத கேட்டுக்குவார். டிஐஜி நான் சொல்கிறது கேள்வி அப்படின்னு சொன்னால் டிஐஜி கேட்டுக்குவார்.
புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு guys. ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால இந்த போலீஸ் மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு மம்மி. போலீஸ் மேல எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை இல்லை. காசு கொடுக்குறவங்க உமன் போலீஸ் ரொம்ப மோசம். அநியாயம் பண்ணுவாளுங்க. கொஞ்சம் இந்த வீங்களாவது கொஞ்சம் பரவாயில்ல. போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறதே வேஸ்ட். அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நடத்துறதே வேஸ்ட். அவங்களுக்கு ஒருத்தருக்கு 20 ரூபா 30 ரூபா சம்பளம் மம்மி. நேத்தெல்லாம் வேஸ்ட். அந்த காசு வேற ஏதாவது பண்ணலாம். என்ன இந்த வண்டி கிண்டி இதாகிறது வேணா பிடிக்கிறாங்க. ஆமா, இந்த ஆக்சிடென்ட் ஆகிறது அது இதுன்னு வேணா பிடிக்கிறாங்க. அது ஒண்ணுதான் அவங்க. சரிப்பா, இந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் கூட அவங்க ஒழுங்கா பண்றது இல்லை மம்மி. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் அதை கூட ஒழுங்கா பண்றது இல்லை. இது ஒரு பொறுப்பா இருக்கு. எங்கே காட்டுங்க? கோணலா பாருங்க guys, கோணலா. இது ஒரு பொறுப்பு. இதுல நஞ்சு எடுக்க வர மாட்டேங்குது. கீழே தான் போடணும். இந்த மாதிரி உள்ளதுல நஞ்சு எடுக்க வரும். நீளமா உள்ளதுல. ஆமா, வளையாம இருக்கிறதுல, வளைஞ்சு இருக்கிறதுல எடுக்க முடியல. வளையாம இருக்கிறது. ஆமா. இந்த மாதிரி வாழைப்ப நீங்க ஏற்கனவே பாத்திருக்கீங்களா மம்மி? பாத்திருக்கேன். ஆனா அது வந்து பிரிவு சரியில்லை. சரி மம்மி, வாழைப்பூலையும் ஆம்பளை வாழைப்பூ பொம்பளை வாழைப்பூன்னு சொல்றாங்கல்ல, அப்படியா? அப்படித்தான் நினைக்கிறேன். தெரியல. இப்போ வாழை தாரில் வாழை 2 ரகம் இருக்கா? தெரியலையே. இப்போ காய் வாழை பழ வாழை அது மாதிரி வாழைப்பூலையும் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று ஒன்று கசக்கும், ஒன்று கசக்காது, அந்த மாதிரி. அப்புறம் வெலிங்கன் கோயில் இது வந்துருச்சு அவங்களுக்குள்ள. கும்பாபிஷேகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னைக்கு மம்மி? 4ஆம் தேதி. நாளைக்கு? ஆமாம், நாளைக்கு வியாழக்கிழமை. அதுக்கு ஆட்டோ புக் பண்ணா இப்பவே வரமாட்டேங்கிறாங்க. போறதுக்கா? அவன் மேற்கொண்டு இருக்கிற சீனா என்ன பண்றாப்ல? சீனா தான் 7 மணிக்கே போயிடுவான் இப்ப அப்படின்னு. அவன் வரமாட்டானா சீனு? அவன் ஏற்கனவே புக் ஆயிருக்குங்கிறேன். இப்பவே புக் பண்ணிருக்காரு. அது ஆட்டோக்காரங்களுக்குலாம். ஆனால் டெய்லி காசு நல்ல காசு மம்மி. ஆமாம், அவங்களுக்கு காசு வருது. அதனால தானே கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. ஆமாம், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேங்கிறாங்க. நம்மகிட்ட வந்தால் ஒட்டிக்கிட்டு காசு தான் வாங்குறாங்க. அதுக்கே வரமாட்டேங்கிறேன். இப்போ 50 ரூபாய்க்கு யாருமே வர்றதில்லை மம்மி. லோக்கல்னாவே இப்போ 60 ரூபா 70 ரூபா ஆக்கிட்டாங்க. நான் இங்கே ஒரு நாள் நானும் தென்னரசம் ஒரு நாள் இந்த இதில் இறங்கி காலேஜுக்கு போகும்ல எமர்ஜென்சிக்கு. அப்போ பார்த்து தென்னரசு சொல்கிறாரு 70 ரூபாய்க்கு விட்டாங்க. நான் திடீர்னு அவர் இறங்கணுன்னு கேட்குறாரு 70 ரூபான்னு கேட்டார். நான் 50 ரூபா வச்சுக்கணுன்னு சொல்கிறேன். இல்லை, ஒத்துக்க மாட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறது, அவர்கிட்ட சண்டை போட முடியாதுன்னு கொடுத்துட்டேன். நம்ம வந்ததுதான் தப்பு அப்படின்றாரு. ஆமாம், நம்ம அந்த இடத்துல பேச முடியாதுல்ல. பேசிக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு தானே ஆசைங்க. குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். இந்த சம்பளத்துக்குள்ள நடத்தணும். அந்த சம்பளத்துக்குள்ள பையனுக்கு படிக்க வைக்கணும், ஸ்கூலுக்கு சேர்த்துருக்காரு, ஒய்ஃபுக்கு பண்ணணும். அதுல தானே ஓட்டிக்கிட்டு இருக்காரு போவான். அதுலேயும் இவங்க இந்த பாருங்க, நேற்று நான் கேட்டேன்ல சார் உங்களுக்கு லாஸ்ட்டாக 3 நாள் 4 நாளா நம்மள்கிட்ட கேட்குறாங்க. நம்ம சொல்லுவோமா மேம் 5 நாளாக பிடிச்சிங்க மேம்னு சொல்லுவோமா? ஏங்க என்னங்க இதெல்லாம்? வேலைக்கு வர்றதே சம்பளத்தை நீங்கள் பிடிச்சிங்கன்னு சொல்கிறக்க நாங்கள் வேலைக்கு வர்றோம். சுரேஷ்குமார் இந்த ஸ்கூலை பற்றி அவ்வளோ கல்வி ஊற்றுறேன். ஸ்கூல் பேர் சொல்ல மாட்டேங்கிறேன். ஆனால் எல்லா ஸ்கூலுமே சாருங்களை வந்து உட்கார்றதுக்கு சீட்டே கொடுக்க மாட்டேங்களா? போனா கடைசி வாரம் வரைக்கும் நின்றுகிட்டே இருக்கணுமா? கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை எப்படி வாங்க, அப்படி வாங்கினா அப்படி. எங்களுக்கு வெரிகோஸ் அந்த நோய் தான் வருது. இந்த கால் நரம்பு இதுக்கும் பாரு, அந்த நோய் தான் வருது எங்களுக்கு. நின்றுகிட்டே இருந்து சம்பளமும் 1ஆம் தேதி ஆனா கொடுக்கறது இல்ல. என்ன இப்படிதான் இருக்கு ஸ்கூல்ல வேலை பார்க்கறதுலாம் அப்படின்னு. அதனாலதான் நான் இந்த ஃபீல்டுக்கு மாறினேன். அந்த வேலையை விட்டுட்டு இதுல எப்படி நம்ம வந்துடலாம் அப்படின்ட்டு இந்ததான் இவ்வளவு தூரம் முயற்சி பண்ண வந்துட்டேன் பாருங்க. இப்ப பெரிய ஃபேமஸ் ஆயிட்டேன். சாப்பாடு எப்படி சாப்பாடு சாப்பிடாது தெரியுமா? காலையில இந்த பழம் எல்லாம் வச்சு அனுப்பி விடுறாங்கடா அவங்க. ஷூட்டிங் சீத்தமிழ்ல எடுக்கிறவங்க பழம் எல்லாம் ஒரு ஒரு இதுல வச்சு அந்த பழம் ஃப்ரூட் சாலடு காலையில எந்திரிச்ச உடனே டயர்டா இருக்கும். எந்திரிச்ச உடனே அதை கொண்டாந்து இவங்க கொடுக்குறாங்க. இந்த இவங்க கொடுப்பாங்கல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க சாலடும் ஜூஸும் கொண்டாந்து கொடுக்குறாங்க.
காலையிலேயே சேலட் சாப்பிட்டா நல்லதா மேம்? சேலட்னா பழம் சாப்பிட்றது நல்லதானே? எல்லா பழமும் முத்துமினா வாங்குற பழமெல்லாம் இருக்கு அதுல. இப்போ அவனுக்கு அவன் பார்த்துக்க கூட மாட்டேன். அவனுக்கு இருக்க யோகத்தை பாரு, எல்லாம் கட் பண்ணி போட்டு எல்லா பழமும் சாலிடு. முத்துமினா ஒரு பச்சை கலர் பழமெல்லாம் வாங்குவாது, எனக்கே தெரியாது என்னென்ன பழம்னு. அந்த பழமெல்லாம் இப்ப சாப்பிட்றேன். அவனுக்கு யோகத்தை பாரு. அவன் காசுல இல்ல, எவனோ இது பண்ணி ஆர்டர் பண்ணி கொடுத்து சாப்பிடுறேன். அந்த ப்ரோக்ராம்காரங்களே கொடுப்பாங்களா? அப்படிதான் கொடுக்கும். அந்த டான்ஸரா யாருன்னு தெரியல, யாரோ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. அதுவும் ஜூஸும். காலையில எந்திரிச்சோடனே ரொம்ப டயர்டா இருந்துச்சு, ஆடிட்டு வந்து படுத்தது. ஆட சொல்லுவாங்க சீத்தமில்ல, ஆடிட்டு வந்தது படுத்தது, ரொம்ப டயர்டா இருந்துச்சா, தூங்கிட்டானா. அப்புறம் ஒரு 7 மணி போல எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு உட்காந்துருந்தா உடனே இது வருதான். சரின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பூன்ல குத்தி சாப்பிட்றேன். ஆனா அங்க அம்மாவையோ அப்பாவையோ கூட்டிட்டு போல, அம்மாவை கூட்டிட்டு போய் சொல்லி மக்கள் சொல்லுதுங்க, கமெண்ட்ல போடுதுங்க, கூட்டிட்டு போறேங்கிறேன். சென்னைக்கு ஆனா அம்மாவை கூட்டிட்டு போகல. அவனோட வாழ்க்கையில நிறைய மாறுதல். இனிமே பெரிய திரைக்கு வந்துடுவேன். ஜிவி முத்தை விட பெரிய ஃபேமஸ் ஆயிடுவேன். ஆமா, ஒருத்தவங்களுக்கு லக்கு வந்துருச்சுன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு லெவலோட நின்று போயிடுது. இப்போ ஜிபி முத்தெல்லாம் வந்தாரு மீன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் ஒரு படம் அதோட நின்று போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் பண்ணுற காமெடி எல்லாருக்கும் பிடிக்கலையா இல்லை என்னவோ தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்போ சில பேருது அடித்தளமாக ஆழமாக எல்லாத்தையும் ரசிக்கிற மாதிரியே இருக்கு. அவங்கள கடைசி ஆடுறதெல்லாம் சரியாவெல்லாம் ஆடலாம், எந்த விதத்துலன்னு தெரியல, எனக்கும் புரியல. கேட்டா பிளாக் ஸ்டார்லாம் கூப்பிடுதுங்க, ஏன்னா சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்ற மாதிரிலாம் கூப்பிடுதுங்க. அதில் கண்டஸ்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை தான் கூப்பிடுதுங்க. இவனா அதுகளோட ஒரு வீடியோ ஷார்ட்ஸோ போட்டுறேன். இதோட ஆலியாவோட எல்லாம் போட்டிருக்கேன். ஆலியாவோட நடந்து போயில ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி போட்டிருக்கேன். பரவாயில்ல, எங்கே ஆடிக்கிட்டு இருந்தவன் குளத்தாங்கரையிலையும் இதுலயும் ராஜேந்திரோட ஏதோ ஒன்று ஆடிருக்கேன் பார்த்தேனா. ராஜேந்திரோட அம்மா ராஜேந்திர வந்திருக்காரு சீத்தவளுக்கு, அவரோட பாட்டுக்கு ஏதோ ஆடிருக்கேன் அவர்கிட்ட. ஆனால் இப்போ அவனுக்கு ஸ்டெப்பு நிறைய சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா ஆடுறேன். இப்போ கொஞ்சம் அதனால தான் மக்கள் பார்க்குதுங்க, விரும்புதுங்க. இப்போ கொஞ்சம் நீட்டாக ஆடுறேன். இப்போ மம்மி மக்கள் சேர்த்துக்கிட்டாலும் அடுத்தடுத்து உள்ளவங்க பார்க்கணும்ல, அது நல்லா இருந்தால் தானே பார்ப்பாங்க. இப்போ நீ நல்லாவே ஆடலைன்னா எப்படி பார்ப்பாங்க? அது மாதிரி அவன் தன்னை அப்படி சேர்த்துக்கிடுச்சுங்க. இப்போதான் அவன் கொஞ்சமாவது திருத்திக்கிறேன். முன்னாடி அவன் அப்படியே லோக்கலாக தான் இருந்தேன். இந்த கமெண்டெல்லாம் அவனுக்கு நிறைய வரும்னு எடுத்து போடுவேன். இந்த பாருங்க, இதில் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு எழுதிருக்கீங்க, உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்பேன். அப்புறம் இந்த பாருங்க, நான் இதை சாப்பிட்றேன்னு எழுதிருக்கீங்க, நீங்கள் எதை சாப்பிட்றீங்க? இது டைவர்ஸான புதுசில் இந்த பேட்டி கண்ட புள்ளச்சு கேட்குது. டைவர்ஸான அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டைவர்ஸ் அவங்க சொல்கிற அன்னைக்கு அப்படின்னு. எனக்கு அவ்வளோ அழுகே வந்தது. நான் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நேரே வந்துட்டேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேனா, தனியே உட்காந்துருந்தானா. மனுஷத்தை யார்கிட்ட சொன்னாலும் நமக்கு நம்மளை இப்போதைக்கு கேட்டுட்டு பின்னாடி சிரிப்பாங்க. என்ன இப்போதைக்கு நம்மளுடைய சோகத்தையே அவங்க ரசிப்பாங்களே தவிர நமக்கு எந்த வித இதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன அப்படின்னு நினைச்சிட்டு நான் அப்புறம் என்ன பண்றேன், கவலையை தீர்க்கிறதுக்காக ஹெட்செட் காதுல போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். பாட்டு கேட்டா அந்த ஹெட்செட்லயும் ஒரு காது தான் ஒர்க் ஆகுமா, ஒரு காது ஒர்க் ஆகாதான். அப்படிதான் இருந்துச்சு வசதி. அப்படிதான் கேட்டுக்கிட்டு மனசை தேர்த்திக்கிட்டு இருந்தேன். பாட்டு தான் என்னை எப்பவுமே தேர்த்தும். நான் யார்கிட்டையும் போய் எதுவும் சொல்றது இல்லை. எனக்கு எங்க அம்மா கூட நல்ல அட்வைஸ் பண்ணா எங்க அம்மாவுக்கு தெரியாது. எங்க அம்மாவும் இது வரைக்கும் என்னை நீ நல்லா இருப்பேடான்னு ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. நீ நல்லா இருப்பேடா நீ அப்படின்னு ஒரு வார்த்தை, எனக்கு நல்ல வார்த்தை எங்க சொந்தத்திலேயே யாருமே சொன்னது கிடையாது. நானா யோசிச்சுதான் நானா இந்த அளவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அன்னை பேட்டிக்கிட்டேன். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்ப ரியலா யோசிக்கிறேன். ஆனா பரவாயில்ல, இந்த நேச்சுரலா நல்லா இது பண்ணிடுறேன்.
நான் கூட நினைச்சேன்னா கமலத்துக்கு வருத்தத்தை எல்லாம் சொல்றேன்ல, நம்மளுமே நல்ல பாட்டை கேட்டோம்னா மனசு அந்த நேரத்துல நமக்கு திருப்தியா போனா போதும். ஆமா. அடுத்தவங்கள்ட்ட சொன்னா அவங்க ஒன்ன பார்த்தா இதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது தேவையா? அவையிட்ட பார்த்ததை நானே அந்த அறிவை யோசிச்சுக்கிட்டேன். நம்மளும் அடுத்தவங்கள்ட்ட எந்த பிரச்சனையும் சொல்லாம நம்மளே சால்வ் பண்ணிக்க வேண்டியது, நம்மளுக்குள்ள நம்ம மனசு நம்மளே தேத்திக்க வேண்டியது. பாட்டு கேட்டா இதவா தானே இருக்கு. நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு, மனசுக்கு ஆறுதலான பாட்டு, அந்த மாதிரி கேட்கணும். அதே நம்ம அடுத்தவங்கள்ட்ட சொன்னாவே நான் ஒன்று சொன்னது அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவா, கூட குறை சொல்லுவா, கூட சொல்லுவா, இல்லைன்னா குறை சொல்லுவா. குறை சொல்ல மாட்டா, கண்டிப்பா கூட தான் சொல்லுவாங்க. இது எதுக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம பாட்டு கேட்டு நம்ம மனசாத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நினைச்சிட்டு நேத்துல போனே பண்ணேன். என்னப்பா யாருக்கு என்ன பண்ண போறா? ஒண்ணும் கிடையாது. நம்ம மனசுலதான் நம்ம தைரியமா இருக்கணும். என்ன நம்ம மனசுதான் நமக்கு தைரியமா இருக்கணும் அப்படின்னு மாத்திக்கிட்டேன் நேரத்தெல்லாம். இது பார்த்தீங்கன்னா ஃபோன் இப்போ என் ஃபோனே எடுக்க மாட்டேங்குது. நம்ம சண்டை விட்டது யார்? முத்துநேபரா? ஆமாம், அன்னைக்கு பண்ணேன், புருஷன்ட்டு பேசிட்டு கட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இனிமேல் எனக்கிட்ட எப்பயாவது பண்ண முடியல. அப்போ பார்த்துக்கிட்டேன். ரவுடின்னு முத்திட்டாங்க, அதனால அவங்கள்ட்ட பயப்படுறாங்க. என்ன நம்ம சித்தியை விட இவங்களால என்ன பண்ண முடியும்? இவங்க நம்ம என்ன அக்கிரமம்னாலும் அவங்க அடங்கி போயிடுவான்னு பண்ணுதுங்க. என்ன அதான் விஷயம். சித்தியை விடுங்கிறது அவ ரவுடின்னு அவ எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருக்கு. அவ அந்த பிள்ளையா இருந்தா நேரம் அது அவளை அந்த புண்ணைய ஒரு வழி பண்ணிருங்க. அவ இருக்கனாலதான் அவ அந்த பிள்ளைக்கு சேஃப்டியா இருக்கு. அவதான் அந்த பிள்ளைக்கு பெரிய சேஃப்டியே. ஆமா, இல்லைன்னா இங்க உள்ளது அந்த பிள்ளைய ஒரு வழி பண்ணிருக்கு. அன்னைக்கு தண்ணி வரல, என்ன மட்டும் எப்படி கோவப்படுச்சு? ஆமா, அந்த அவனை அவ்வளவு கோவப்படுச்சு. போன் பண்ணி எனக்கு அவனை திட்ட முடியாம என்ன தெரியும். நம்ம அந்த நேரத்துல டென்ஷன் ஆகல. ஆமா, நம்ம உங்களுக்கு தண்ணி இல்லையா, சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டோம். நம்ம தண்ணிக்கு எல்லாம் டென்ஷன் இல்லை, சரின்னு விட்டுட்டோம். வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம். என்ன ஆமா, இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் வளர்த்தா நமக்கும் வருமா வராது. அவங்கள மாதிரி நம்ம டிச் எல்லாமே அடுத்த வீட்டுக்குள்ள விடுறான். அவங்க டிச்சையே அடுத்த வீட்டுக்குள்ள விட்டுவிட்டு இவங்க சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால கோழி மேய்ஞ்சாலே மேய்ட்டுன்னு விடுவாங்க. நம்ம அப்படி அடுத்த வீட்டுக்குள்ள நம்ம எதுவுமே விடுறதில்லை. நேரமே கருப்பியா நேரம் அவ்வளவுதான். இதுல கொண்டாந்து இதுன்னு இருப்பேன். வந்து ஒரு நாள் சொன்னேன், இது சொல்லிச்சு அந்த இலை கொட்டி அதுதாங்க நிறைய இதுவாகுதுன்னு. என்ன அவங்க விட்டானா எல்லாமே நாஸ்தி தான் அவங்க. ஆமா ஆமா, அவங்க பின்னாடி எல்லாமே நாஸ்தி. வீட்டுக்குள்ளேயும் நாஸ்தி, வெளியும் நாஸ்தி. அவங்க வீட்டுதான் கட்டியிருக்காங்களே தவிர வேற எதுவும் நீட்னஸ் கிடையாது. அதான் பணம் இருக்கு, சிங்கப்பூர் போயிட்டாங்க, சம்பாதிக்கிறாங்க, கட்டிவிட்டு அவன் சம்பாதிக்கிறேன் கஷ்டப்பட்டு, அவ்வளவுதானே தவிர இவங்க யாரும் சம்பாதிக்கல. இதே நம்ம அப்படி குளியதோ நம்ம சிமெண்ட்ல விட்டுருக்கோம் தண்ணியை, அதுக்குள்ள விட்டுட்டோம். நம்மளால யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. என்ன நம்ம மாதிரி கரெக்டா யாருமே இருக்க முடியாது. அதுதான், அதனாலதான் நம்மளுக்கு கோவம் வருது, சட்டுன்னு கோவம் வந்துருது. இப்போ வந்து யாரையும் எது கேட்டானா என்ன பண்ண முடியாது போ அப்படின்னு சட்டுன்னு கோவம் வருது. மற்றவளா இருந்தால் சால்ச்சா பண்ணி பேசுவாங்க. அதுவும் எனக்கிட்டலாம் ஒழுங்கா பேசுறான்னா நல்லா எவ்வளவு உதவி செய்வேன், எவ்வளவு ஹெல்ப் பண்ணுவேன். திமிரு வேற, ஒத்துக்கிறதோ இல்லையே திமிரு வேற. இது அன்னைக்கு நம்ம கூப்பிடும் போதே வந்து ஆச்சி ஏம்டு கோழி இல்லாச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனையே வழி இல்லை. அதை விட்டுட்டு வாயை அடைச்சிக்கிட்டு உள்ள போய் உட்காந்து படுத்துக்கிட்டனால இப்பதானே பிரச்சனை. போய் படுத்துக்கிட்டே கூப்பிட எந்திரிச்சு வரல, இங்க இருந்து கூப்பிட எந்திரிச்சு வரல. அதனாலதானே நீ அங்க போற மாதிரி. ஆமா, இல்லைன்னா ஏன் நான் போறேன். இப்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், ஒரு குரல் கேட்கலாம். ஏய் யார கத்துறா, அப்ப நம்மளா இருந்தா போய் கேட்போம், யார கத்துறா. எப்பவுமே அந்த சம்மந்தம் இவளுக்கு இருக்கா திமிரு இருக்கு, சத்தியமா வேற யாருக்குமே இருக்காது. அப்பா இந்த ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கூட்டுற வேலை வாங்கினக்கே இந்த இது பண்றாரு. நல்ல வேலையெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இவளை பிடிக்க அவ்வளவுதான், தலையில ஏறி உட்காந்துருவா. அவன் நல்லவன், அவன் ஓரளவு பரவாயில்ல, அவனும் சரி அவங்க அம்மாவும் சரி நல்லவன். இவருக்கு திமுரு இருக்கு. அப்பா இவ்வளவு மாதிரியே பக்கிய இவ்வளவு மாதிரியே பண்ணுது, அவளுக்கு ஏத்த மாதிரியே போய் சொல்லுது, நல்லா சொல்லுதுங்க. ஆமா, அவ ஓடுற ஜோத்துக்கு நல்லா விசுவாசமா இருக்கு. ஆமா,
அவ திரும்பி சோறு படிச்சே போடுறது இல்ல. அவன் தான் படிக்கிறேன் பண்ணி இதெல்லாம் வச்சுக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கே சோறு பிடிச்சி போடுறது இல்ல. அதுக்கெல்லாம் போய் சாப்பிடுது. என்ன மம்மி ஒரு பொழப்புன்னு இது நடத்துற இவ்வளவு ஆளை கூட்டிட்டு வந்து சப்போர்ட்டுக்கு கூட்டிட்டு வர அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க. அவன் நடத்துற குடும்பம் வச்சுருக்கு. அதுதான் காமெடியே. அவளுக்கே தைரியம் இல்லாம தான் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கா. ஆமா. என்ன ஏது நம்ம வேலை காலியா இருந்தோம்னு பயந்துட்டா. எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா வேலை காலியாயிரும்ல. அதெல்லாம் நினைக்காமதே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா வேலை காலியாயிருமோ நினைச்சு பயந்துதான் மருகா வரையில மொத்தம் அப்படி செத்து போய் வச்சுக்கிட்டு வந்தா. உள்ள சுட்டு குழம்பாட்டம். வேலை காலியாயிருச்சுன்னா பிச்சை எடுக்க வேண்டியது. வேலைக்கு இருக்கே பிச்சை தான் எடுக்கிறேன். சுத்தமா அவ்வளவுதான். நம்ம எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லியிருக்கலாம். வேண்டான்னு சொல்லிதான் விட்டேன். நான் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். நான் இல்லை நமக்கு ஒன்றும் இது இல்லை. நமக்கு ஒரு மயிலும் தேவையில்லை. ஆமா. நம்ம என்ன இந்த கவர்மெண்ட் காசுல கவர்மெண்ட் காசுலயே நம்ம உட்காந்துருக்கோம். எஃப்ஐஆர் போட்டு உள்ள வைக்கணும். அதே ஒரு நாளாவது உள்ள இருந்தாதான் திமிராடும். என்ன நியாயம் பேசுவாருமே. அவனுக்கெல்லாம் குடும்பம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அடுத்தவங்க தொந்தரவு இல்லாம சிட்டி இப்படி சொல்லுவாங்கன்னு அவன் இல்ல அவன் இருக்க சொல்ல வேண்டியதானே. இல்ல மம்மி அவன் எல்லாம் என்ன நினைக்கிறேன்னா இப்ப நம்ம வந்து சும்மா தெருவுல தீரேன். இப்ப போனோம்னா டீ கடையில பெருசா இருக்க ஆளு நம்ம போவோம் அப்படின்னு அதுக்குதான் வரேன். அதுக்குதான் வரேன். அவனுக்கு கிரீடம் தூக்கி வச்ச மாதிரி. இப்போ வந்து நீங்கள் இப்போ ரோட்டில் போறீங்க டீ சாப்பிட. டீ கடை சாப்பிட போயில உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து ஒன்று இருக்குது வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீ உடனே என்னை கூப்பிட்டுருக்கா போகணும் அப்படின்னு சொல்லுவீல்ல. அதுதான் இங்கே நடக்குது. அவன் பொண்டாட்டி தெரிஞ்சு அவன் பொண்டாட்டி கிழிச்சுட்டு வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் பொண்டாட்டிக்கு தெரியாமதே அவன் மாமான்னுச்சு அப்படிங்கிறேன். அவ யார வேணாலும் மாமா மச்சாம்ப என்ன. அவ யார வேணாலும் சொல்லுவா. சொந்தக்காரங்க தவிர மிச்சம் எல்லாரையும் சொல்லுவா மாமே மச்சன். ஈபிஆர் அப்பனையெல்லாம் அப்படிதான். என்ன ஈபிஆர் அப்பெல்லாம் அவளுக்கு மசியில் வரும். எங்க மாமாதே வந்து சொன்னா எனக்கு மாமாதே அப்படின்னா எல்லாரையுமே உங்க மாமா அப்பா. எப்பா இவளுக்குலாம் வேலையை கொடுத்துருக்க கூடாது. கொடுத்தாங்க பாருங்க. நல்லதான் வந்து திங்குரு நீங்க தெரியுதா. இதே மாதிரி லதாவை அடிச்சே விட்டா அதெல்லாம் கேஸ் இல்லையா. நம்ம இத்தனோண்டு கோழியை கேட்டது இதுவா. கோழி கேட்டதுக்கு நம்ம கூப்பிட்டு பார்த்ததுக்கு வரல. அதுக்கப்புறம் தான் நீ வீட்டுக்கு போன. இங்கேருந்து கத்துறோம். நேரம் கமலும் மருந்த கத்திட்டு பேசாம விட்டுட்டு இருப்பாரு. அவங்களுக்கு தெரியும். நியாயம். அது ஒரு ரோட்டு பைப்புல தண்ணி வரலைங்கிறக்கே அன்னைக்கு என்கிட்ட அவ்வளவு பிரச்சனையை பண்ணுச்சு. என்கிட்ட சொல்லிச்சு அவன் தான் தண்ணியை நிறுத்தி வைக்கிறேன். அவன் தான் ஓட்டுறேன் அப்படி இருந்துச்சு. இந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அதை எடுத்து வச்சிருக்கேன்னு பிரியாப்பா. ஆமா அவன் அவங்க வீட்டுக்குள்ளதான் பண்றேன். அதுக்கே அதை எடுத்துக்கிறேன். என்ன பண்ண முடியும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு இது நம்ம வீட்டுக்குள்ள வர்றது நம்ம விட்டுக்கிட்டு இருக்க முடியுமா. அது வேற என்ன விட்டுக்கிட்டு இருக்குமா. அது ஊருக்கெல்லாம் உள்ள அதையே பிரச்சனையா சொல்லிச்சு. அதுவே தோண்டி பண்ணிருச்சு. தோண்டி தண்ணி வர வச்சிருச்சு. அது லட்சணம் தெரியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கு. ஆமா கடவுள் இருக்கிற போது எதுக்கும் பயப்படணும். எதுக்கும் பயப்பட தேவை. என்னென்ன மம்மி நறுக்கிருக்கீங்க. இந்த வாழைப்பூ 2 முருங்கைக்கீரை உடிச்சிட்டு வரணும். வாழைப்பூ நறுக்கியாச்சு. வாழைப்பூ நறுக்கியாச்சு. முருங்கைக்கீரை 2 உடிச்சு. வெங்காயம் நறுக்கி இருக்கு. வாழைப்பூ என்ன பண்ண போறீங்க. வாழைப்பூ தோட்டல் பண்ணிட்டு பார்க்கலாமா. ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி சட்னி. மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இது வந்து வாழைப்பூ தோட்டல் முட்டை 2 வேக வச்சு வச்சுருக்கேங்க.
இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.